நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆக்டிவ். சம்பவ நாளுக்கு முன்தினம் நள்ளிரவு வரை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை சித்ரா மிகவும் ஆக்டிவாக இருந்துள்ளதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உள்ள நண்பர்களுடன் அவர் இயல்பாக சாட்டிங் செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஒரு படத்தையும் அவர் பதிவேற்றம் செய்துள்ளார். அவரது நண்பர்களில் ஒருவரான சரண்யா செட்டில் சித்ராவுடன் எடுத்த படங்களை பகிர்ந்து வந்தார். அதில் எப்போதும் செல்பேசியில் பிஸியாக இருப்பவர் சித்ரா என்று கூறி ஒரு காணொளியையும் அவர் பகிர்ந்துள்ளார். அதற்கு சித்ரா லவ் எமோஜி எனப்படும் ஸ்மைலியை போட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இயல்பாகவே இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அதற்கு தூண்டப்பட்டாரா அல்லது தாக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அவரது செல்பேசி பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கடைசியாக யாருடன் தொடர்பில் இருந்தார், அவருக்கு வந்த குறுந்தகவல்கள் யாரிடமிருந்து வந்தன என்பது குறித்தும் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். அவரது மரணம் தொடர்பாக முதல் தகவல் அளித்த விடுதி நிர்வாகிகள் அவரது அறைக்கு மாற்றுச் சாவியை வழங்கியதாக கூறப்படும் ஊழியர் சித்ராவின் அறையில் தங்கியதாக கூறப்படும் ஹேமந்த் ஆகியோரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். அதன் பிறகே இந்த வழக்கில் உள்ள மர்மம் விலகும் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகை ஹேமா ராஜ்குமார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக் கொடுத்தது. இந்த சீரியலுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு செயல்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவ்வப்போது தனியார் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் இவர் பல்வேறு விஷயங்களை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், சின்னத்திரையில் தனக்கு கிடைத்த நண்பர்கள் மற்றும் அவர்களுடனான அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளும் இவர் இணைய பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக வளரக்கூடியவராகவும் ஆசாமி இந்த சீரியலுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு செயல்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவ்வப்போது தனியார் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும் இவர் பல்வேறு விஷயங்களை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், சின்னத்திரையில் தனக்கு கிடைத்த நண்பர்கள் மற்றும் அவர்களுடனான அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளும் இவர் இணைய பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக வளரக்கூடியவர் ஒரு ஆசாமி. இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது. உங்களை மீண்டும் சந்திப்போம்.